ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். கிளாத்தை நான் 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். இது ஒரு எல்போ ஸ்லீவ். நம்ம கீழே ஈவன் பண்ணிக்கலாம். அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து 11 இன்ச்சஸ். 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். லைன் போட்டுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதே நான் லைன் போட்டிருக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்ட் வந்து கீழே வந்து 10 இன்ச். ஸோ அதில் பாதி 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அடிக்கை உயரம் வந்து 3 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன். நம்ம 3 இன்ச்சு லெஸ் பண்ணதில் ஒரு 7 இன்ச் வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சைடாக வச்சு பார்க்கும்போது அதில் மார்க் பண்ணதுலேருந்து மேலே வரையும் பார்த்தா கரெக்டாக நமக்கு ஆம்கோல் ரவுண்டு 7.5 இன்ச்சு வந்தது. ஆம்கோல் ரவுண்ட் வந்து நமக்கு 15 இன்ச்சு, அதில் பாதி 7.5 வந்துருச்சு. இப்போ பாயிண்ட் பண்ணதில் எல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். லைன் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டாப்பில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும், அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நான் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ வந்து நான் ப்ளவுஸோட பேக் பார்ட்டை வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. ஸோ கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா அளவுகள் இருக்கிற சைடு நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து உள் வளைவு வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு கீழேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அழகாக இந்த 3 அளவுகளும் ஒன்றா வர மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் வளைவு வந்து 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் இது வரைக்கும் நமக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட அளவை பொறுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் தெரியறதுக்காக நான் அந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு கட்டிங் வீடியோ. தேங்க்யூ.